only good in me is God in me. அவர் உங்கள் வாழ்க்கையை நடத்துகிறனால தான் நீங்கள் இன்னைக்கு வரைக்கும் பேர் போட்டுக்கிட்டே இருக்கீங்க. புரியுதா? அப்போ இப்போ இருக்கிற நிலையில் கேளுங்க, இப்போ இருக்கிற நிலையில் அப்போ எது நன்மையாக காணப்படுது? சரீரமோ தபலைப்பாக்காய், மாம்சீக உணர்வுகளும் தபலைப்பாக்காய். அப்போ என்ன தான் நம்ம சரீரத்தில் இப்போ என்ன தான் நன்மையானது? என்ன தான் நன்மையானது? ஒரே ஒரு நன்மை தான். என்னதுமா? ஆண்டவர் உங்கள் கூட தங்கியிருக்கிறார். இந்த சரீரத்துக்குள்ளே ஆண்டவர் தங்கியிருக்கிறார். அது மட்டும்தான் நன்மை. புரியுதா இல்லையா? சரீரமோ இல்லை, மாம்சீக கிரியைகளும் இல்லை. அப்போ எது? அவர் உங்களுக்குள்ளே தங்கியிருக்கிறார்ல, அதுதான் உங்களுக்கு பலன் கொடுக்குது. ஆமென். புரிஞ்சா? The only good in me is God in me. The only good in me is God in me. அவர் உங்கள் வாழ்க்கையை நடத்துகிறனால தான் நீங்கள் இன்னைக்கு வரைக்கும் பேர் போட்டுக்கிட்டே இருக்கீங்க. புரியுதா? எத்தனை பேருக்கு இது புரியுது நான் சொல்கிறது? ஆண்டவர் உங்களுக்குள்ளே தங்கி இருக்கிறதுனால தான் நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயமாக அவர் கருதி இந்த அசிங்கமான மோசமான உலகத்துக்குள்ளே இயேசு கிறிஸ்து பிறந்து வந்து வாழ்ந்தாரோ அதே மாதிரி இந்த அசிங்கமான சரீரத்துக்குள்ளே அவர் தங்கவும் ஆயத்தமாக இருக்கிறார். தங்கி நம்மளை எப்படி இந்த உலகத்தை மக்களை மீட்டெடுத்தாரோ அதே மாதிரி நம்மளுடைய சரீரத்தை மீட்டெடுக்கிறதுக்கு என்னது? பழைய மனுஷனை கலைத்து புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள்னு சொன்னார். ஆமென்.